வணக்கம் நண்பர்களே, சிறப்பு வட்டமேசை விவாதத்திற்கு வரவேற்கிறோம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் இது ஒரு மற்றொரு இடைத்தேர்தலாக இருக்க போகிறதா அல்லது மாற்றத்திற்கான இடைத்தேர்தலா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. தமிழக அரசியலில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடைத்தேர்தலாக இது அமையுமா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கிறது. பல்வேறு விதத்தில் இந்த இடைத்தேர்தல் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஒரு பக்கம் அதிமுகவில் அடுத்து யார் கையில் கட்சி முழுமையாக இருக்க போகிறது என்கிற கேள்விக்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒரு இடைத்தேர்தலாக இது இருக்குமா என்கிற கேள்வியோடு திரு டிடிவி தினகரன் களத்தில் இறங்கியிருக்கிறார். அதிமுக அம்மா அணியின் சார்பாக, அதே போல திரு ஓ பன்னீர்செல்வம் அணியின் சார்பாக, அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக திரு இ மதுசூதனன் வேட்பாளராக களமிறங்கியிருக்கிறார். அதிமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலை மக்கள் மனதில் இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் வைத்துக் கொண்டிருக்கிறது. அதுவும் இந்த இடைத்தேர்தலில் மருது கணேஷை தங்களுடைய வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறது. தாங்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டிற்கு மக்கள் கொடுக்க போகின்ற தீர்ப்பு என்ன என்பதும் இந்த இடைத்தேர்தலின் மூலமாக தெரிய வரும். இவர்கள் மட்டுமல்லாது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நாம் தமிழர், தேமுதிக உள்ளிட்ட பாரதிய ஜனதா, முக்கியமாக தேசிய கட்சியாக மத்தியில் ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியும் மிக பெரும் நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் களமிறங்கி இருக்கிறது. இவர்கள் மட்டுமல்லாது வேறு சில கட்சிகளும், அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளாக இவையெல்லாம் நான் பட்டியலிட்டேன், மற்றவர்களும் களத்தில் இருக்கிறார்கள். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் முடிவு என்பது அரசியல் மாற்றத்திற்கான ஒரு தேர்தல் முடிவாக இருக்குமா அல்லது மற்றும் ஒரு தேர்தலாக இது அமைய போகிறதா என்பது குறித்து தான் விவாதிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மோடு 8 சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்கிறார்கள். அதிமுக அம்மா அணியின் சார்பாக அமைச்சர் திரு ஆர்பி உதயகுமார் நம்மோடு இணைகிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன், அதே போல காந்திய மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் திரு தமிழருவி மணியன் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான திரு ஏ சவுந்தரராஜன், இந்த பக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முன்னாள் மேயர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு மா சுப்பிரமணியம், அதேபோல அதிமுக புரட்சி தலைவி அம்மா அணியின் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு மாஃபா பாண்டியராஜன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார். அனைவருக்கும் வணக்கம். மிக முக்கியமாக நம்ம இந்த 6 பேர் களத்தில் இருக்கிற 6 வேட்பாளர்களுடைய தலைவர்கள்ட்ட கேட்டலாம். அந்த வேட்பாளர்களுக்கு ஆர்கே நகர் மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும்? சுருக்கமாக திரு ஆர்பி உதயகுமார், ஒரு 5 நிமிடங்களுக்குள்ளாக திரு டிடிவி தினகரனுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? கழகத்துடைய துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு களத்தில் தொப்பி சின்னத்தில் களம் கண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு ஆளுகிற அரசாக அன்னை தமிழகத்தில் இருக்கிறது. அந்த அரசின் மூலமாக திட்டங்களை முழுமையாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த அரசினுடைய பிரதிநிதியாகத்தான் இன்றைக்கு கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் மக்கள் செல்வன் டிடிவி தினகரன் அவர்கள் களத்தில் நிற்கிறார்கள். இந்தியாவிலேயே ஒரு முதன்மை தொகுதியாக இந்த ஆர்கே நகர் தொகுதியை கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்கள், அம்மா அவர்கள் சொல்லியிருக்கிற அந்த திட்டங்களையும் நான் நிறைவேற்றி தருகிறேன் என்கிற உறுதிமொழியும், அதோடு நான் அந்த பகுதியிலே தங்கியிருந்து மக்களோடு மக்களாக தங்கியிருந்து நான் பணியாற்றுகிறேன் என்கிற அடிப்படையிலும் அவர்கள் முன்னிறுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் பெரிய குளத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற போதும் சரி, மேலவை உறுப்பினராக இருக்கிறதும் சரி, அவர் ஆற்றியிருக்கிற அந்த பகுதி மக்களுக்கு ஆற்றியிருக்கிற சாதி மத இன வேறுபாடின்றி அனைத்து பிரிவினருக்கும் அவர் செய்திருக்கிற அந்த மக்கள் பணியை, அதே போல புரட்சித் தலைவர் இதய அம்மா அவர்கள் ஆண்டிப்பட்டி தொகுதியில் களம் காணுகிற போதும் அதில் வெற்றி பெற்ற போதும் அம்மாவுடைய பிரதிநிதியாக இருந்து அந்த மாவட்டத்தில் மருத்துவக் கல்லூரி, அதே போல மருத்துவமனை, அதே போல அடிப்படை வசதிகள், சாலை வசதிகள், குடிநீர் வசதிகள், இது போன்ற வசதிகள் எல்லாம் அந்த பகுதியிலே அம்மாவுடைய பிரதிநிதியாக இவர் இருந்து எப்படி செய்திருக்கிறார் என்கிற செய்தியும் பரவலாக மக்களுக்கு தெரிந்திருக்கிறது, அறிந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே அவர் செல்லுகிற இடங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வரவேற்பை இன்றைக்கு மக்கள் அளித்து வருகின்றார்கள். தொடர்ந்து பேசலாம். நிறைய கேள்விகள் இருக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு மருது கணேஷ் வேட்பாளராக நிற்கிறார். பொதுவாகவே இடைத்தேர்தல்கள் என்பது ஆளுகின்ற கட்சிக்கு ஆதரவாக இருக்கும் என்கிற ஒரு கருத்து இருக்கும். இந்த இடைத்தேர்தலில் இவருக்கு வாக்களிப்பது ஏன் அவசியமாகிறது? திரு மருது கணேஷ் அவர்கள் அந்த தொகுதியை பொறுத்தவரை அங்கேயே பிறந்து வளர்ந்தவர் என்பது ஒரு கூடுதல் பலம். வணக்கத்துக்குரிய செயல் தலைவர் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிற திரு மருது கணேஷ் அவர்கள் ஒரு பத்திரிகையாளராக தொடங்கி மாவட்ட கழகத்தின் உறுப்பினர், கிளை கழகத்தின் செயலாளர், இன்றைக்கு பகுதி கழகத்தின் செயலாளர் என்கின்ற அளவில் படிப்படியாய் இயக்கத்தின் பொறுப்புகளை மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருப்பவர். அவருடைய தாய் பார்வதி நாராயணசாமி என்பவர் 1998ஆம் ஆண்டு
96 வணக்கத்திற்குரிய மேயராக தளபதி அவர்கள் இருந்த சமயத்தில் 96 தொடங்கி 2001 வரை அதே மண்டலத்தில் அதே தொகுதியில் 8வது வட்டத்தில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருந்தவர் பார்வதி நாராயணசாமி தான் சிறந்த கவுன்சிலருக்கான விருதினை ஒரு குடியரசு நாளில் வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுடைய கரங்களாலே பெற்றவர். அதிமுகவின் பொதுச் செயலாளரே தமிழக முதல்வரே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தொகுதி பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றிருக்கும் என்று போய் பார்த்தபோது உண்மையிலேயே மிக மிக மோசமாக, நடப்பதற்கே வழி இல்லாமல் சாலைகள் எல்லாம் மேடும் பள்ளமாகவும், சாக்கடைகள் தெருக்களில் வழிந்தோடுகிற நிலையும், குடிநீரில் சாக்கடை கலந்து வருகிற நிலையும், பல்வேறு இடங்களில் குடிநீரே வராத நிலையும், ரேஷன் கடைகளில் எந்த பொருளும் கிடைக்காத நிலையும், இப்படி ஒரு மிகப்பெரிய படுமோசமான நிலையில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு தொகுதி என்றால் அது ஆர்கே நகராக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அங்கே வளர்ச்சி திட்டங்கள் என்பது கடந்த 6 ஆண்டுகளில் எதுவுமே செய்யப்படாது இருக்கிற நிலையில் பொதுமக்கள் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியான சூழலில் இருக்கிறார்கள். இந்த முறை திமுக கழகத்தின் வேட்பாளருக்கு, அதுவும் அவர்களுடைய தொகுதியிலேயே வசிக்கிற ஒருவருக்கு வாக்களித்தால், இவர் ஏற்கனவே நமக்காக உழைத்தவர், அவருடைய தாயும் இந்த பகுதியில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராக இருந்து உழைத்திருக்கிறார். எனவே இவர்களுக்கு வாக்களித்தால் நமக்கு தேவையான விஷயங்களுக்கு இவர்களை கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து ஊழியம் புரிகிற சேவகர்களாக நமக்கு இருப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை பொதுமக்களிடத்தில் இருக்கிறது. அதனால் திமுக கழகம் வெற்றி பெறும் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கை எங்களிடத்தில் இருக்கிறது. திரு மாஃபா பாண்டியராஜன், மூத்த தலைவராக இருக்கின்ற திரு மதுசூதனன் மாற்று வேட்பாளராகவே அறிமுகப்படுத்தப்பட்டவர், இப்போது நேரடியாக களத்தில் இருக்கிறார். அவருக்கு வாக்களிப்பதன் மூலமாக என்ன மாற்றத்தை நிகழ்த்திவிட முடியும்? அண்ணன் மதுசூதனன் அவர்களுக்கு வாக்கு கேட்கறதுக்கு 7 அடிப்படையான காரணங்கள். முதல் காரணம், இந்த குடும்பம் கட்சியை தன் பிடியில் கொண்டு வருவது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற உன்னதமான இயக்கம் தமிழக மக்களுக்கு சேவை செய்யும் பிரதானமான இயக்கமாக இருப்பது அவங்க பிடியில போகக்கூடாது. அது எந்த குடும்பம் என்று பார்க்கிறப்ப அடுத்த வாதம், அம்மாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மங்கள் விலக வேண்டும். இதை ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பெண்மணியும் அங்க கேட்கிற கேள்வி, அம்மா எப்படி இறந்தாங்க? இதற்கு விடை காணும் பழி தீர்க்கும் ஒரு தேர்தலாகத்தான் அங்க மக்கள் பார்க்கறாங்கன்னு நான் நினைக்கிறேன். மூன்றாவது, எங்களுக்கு கிடைச்சிருக்கிற தலைமை OPS அவர்கள் தலைமை, அந்த 60 நாள் ஆட்சி நாங்கள் அளித்த விதம், எளிமையாக அணுகக்கூடியவர், நல்லவர், வல்லவர். அது ஜல்லிக்கட்டு பிரச்சனையா இருந்தாலும் சரி, மற்ற அனைத்து பிரச்சனைகள்லையும் மின்னல் வேகத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மந்திரி சேவையை நடத்தினார்ன்றது ஒரு நம்பிக்கை. 4வது நல்ல வேட்பாளர் அண்ணன் மதுசூதனன் அவர்கள். அவர் அந்த தொகுதியில் கட்டின மேம்பாலம், வைத்தியநாத முதலி தெருவில் கட்டின மேம்பாலத்தை இன்னும் மக்கள் பேசுறாங்க. முதல் துணை மின் நிலையம் மணிக்கூண்டுக்கு அருகில் அமைத்தவர் அவர் தான். 5வது இரட்டை விளக்கின் வெற்றி. இந்த இரட்டை விளக்கு சின்னத்துடைய வெற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் ஒன்றுபட்ட இயக்கமாக ஆக்கும் என்று நினைக்கிறோம். 6வது இதுவரைக்கும் அம்மா செஞ்ச சாதனைகள். இந்த இடத்துல அவங்க சொன்னாங்க பல பிரச்சனைகள் இருக்குன்னு. இதற்கு முன்னால இருந்ததை விட இந்த 2 வருஷத்துல அம்மா செய்த சாதனைகள் அந்த இடத்துல எண்ணற்றவே நாங்க நினைக்கிறோம். 7வது நாங்க கொடுக்கிற வாக்குறுதிகள், 108 வாக்குறுதிகள் வார்டு வைஸ் நாங்க கொடுத்திருக்கோம். பிரதானமாக உங்களுடைய காரணங்கள் அப்படின்றத பார்த்தா உட்கட்சி பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கான தேர்தலாகிறது இருக்கு. தொடர்ந்து பேசலாம். அந்த கேள்வியோட எழ வேண்டியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருவோம், திராவிட கட்சிகள் அல்லாத ஒரு தேர்தலாக இது அமையும் அல்லது களமாக இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படியான ஒரு நம்பிக்கை ஏற்படக்கூடியதாக களத்தில் இருக்கிறதா உங்க வேட்பாளர்? நிச்சயமா தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் இன்று ஆர்வமாக இருக்கிறார்கள். காரணம், ஏன் அங்கே பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் 2 கருத்துக்களுக்காக. ஒன்று, ஆர்கே நகரில் மாற்றம் வர வேண்டும். இன்னொன்று, தமிழகத்திலும் மாற்றம் வர வேண்டும். ஆர்கே நகரில் ஏன் மாற்றம் வர வேண்டும்? 7 முறை அதிமுக அங்கே வெற்றி பெற்றிருக்கிறது, 2 முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆனால் அந்த தொகுதியை பார்த்தால் வழிந்தோடும் சாக்கடைகள், குறுகலான தெருக்கள், ஏதோ 1-2 மேம்பாலங்களை சொல்கிறார்கள். ஆனா லீலாவதி மேம்பாலம் கட்டி 10 வருடம் அப்படியே கடந்தது. அண்ணன் சொல்கிறார்கள், நாங்கள் அங்கே அடிப்படை குழாய்களை அமைத்தோம், சாக்கடைகளை சரி செய்தோம் என்று. 6 வருடங்களுக்குள் அந்த சாக்கடைகளும் குழாய்களும் ஒன்றாக இணைந்து சாக்கடை தண்ணீர் வெளியே வருகிறது என்றால் அவர்கள் எந்த அளவிற்கு பணியாற்றினார்கள், அதற்கு பின்பு வந்தவர்கள் எந்த அளவிற்கு பணியாற்றினார்கள், எத்தனை பிரச்சனைகள் அங்கே தீர்வு காணப்பட்டிருக்கிறது. நான் 9 முறை அங்கே உள்ள பிரச்சனைகளுக்காக போராடி கைதாகி இருக்கிறேன். சிபிசிஎல் பக்கத்துல டேங்கர் லாரிகள் அப்படியே ஒரு +2 குழந்தை உயிரிழந்தது. நாங்க எல்லாம் போராடி கைதானோம். அதே மாதிரி அங்க கொடுங்கையூர்ல உள்ள குப்பை கிடங்குல உள்ள புகை எல்லாருக்கும் கேன்சர், ஆஸ்மா வருதுன்னு 4-5 முறை நான் அதற்காக கைதாகி இருக்கிறேன். அதே மாதிரி அங்க 50 ரேஷன் கடைகள், 26 டாஸ்மாக் கடைகள், 5 கார்ப்பரேஷன் பள்ளிகள். ஆக முதலமைச்சர் தொகுதி என்று இருந்ததான அடையாளமும் தெரியவில்லை.
ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகம் மேயராக இருக்கும் பொழுது வடசென்னை வஞ்சிக்கப்பட்ட வடசென்னையாகவே தான் இருந்து கொண்டிருந்தது. ஆக என்ன பொறுத்த மட்டில் ஏன் ஆர்கே நகரில் பாஜகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றால், இதுவரை அங்கே இருந்தவர்கள் எதுவும் செய்யல. வளர்ச்சி திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கு ஆர்வமாக இருக்கிறோம். இன்னொன்று, 122 பேர்ல கூவாத்தூர்ல இருக்கிறதுக்கு ஒருத்தங்க கூடினா ஒன்னும் பெரிய சாதனை வரப்போவதில்லை. வெளிநடப்பு செய்பவர்கள் இன்னொருவர் கூடினா ஒன்னும் பெரிய சாதனை வரப்போவதில்லை. மாற்றாக எண்ணிக்கையே இல்லாதவர்களுக்கு வந்தால் மாற்றம் வரும்ன்றீங்களா? எண்ணிக்கையே இன்னும் வராதவர்களுக்கு இன்னும் ஒன்னு கூடினால் மாற்றம் வரும். எண்ணிக்கையே வராதவங்க இல்ல, இந்தியா முழுவதும் 1400 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்ற கட்சிக்கு தமிழகத்திலும் கூட ஒரு கட்சி எம்எல்ஏவை நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் நாங்கள் அதற்கான மாற்றத்தை கொண்டு வர முடியும். தொடர்ந்து பேசலாம். நாம் தமிழர் ஒரு மாற்று அரசியலை முன்வைத்துக் கொண்டே இருக்கிறது. அதற்கான ஒரு களமாக இது இருக்கும் நினைக்கிறீங்களா? உங்களுடைய வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கிறது அந்த மக்களுக்கு? இல்ல, மாற்றத்திற்கான ஒரு களமா இது இருக்குதான்னா ஒரு தொடக்கமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப எங்களுக்கு வாக்களிச்சு எங்களை வெல்ல வச்சதுனால ஆட்சி மாற்றம் வராது. ஆனால் இதுவரை இந்த மண்ணில் நிலவி இருக்கிற நடந்து கொண்டிருக்கிற அரசியல்ல மாற்றம் வரும். அது ஒரு தூய அரசியலுக்கான தொடக்கமா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். 2 பெரும் கட்சிகள் தான் நீண்ட காலமா இந்த நிலத்தை ஆண்டு வருது. ஆனாலும் அண்ணன் சொல்லும்போது இவங்க ஆட்சி காலத்தில் இருந்த குறைகளை சொல்றாங்க. ஒரு கழிவு நீர், ஒரு மழை நீர் ஓடுவதற்கு ஒரு காவா இல்லை. கொடுங்கையூரில் கொட்டுற 100 ஏக்கரில் கொட்டுறது இப்போ 300 ஏக்கரில் கொட்டுறது ஒரு குப்பை கடங்கா மாறிக்கொண்டிருக்குது. அந்த திடக்கழிவு மேலாண்மைக்கு ஒரு இது இல்லை. 2012 பெட்ரோல் கொண்டு போன அந்த எரிபொருள் கொண்டு போன குழாய் வெடிச்சு நீங்கள் பார்க்குறீங்க மக்கள் கதறது. அது தண்ணீரோட கலந்து வருது. அது குடிக்கிறதுக்கு பயன்படுத்த முடியல. அதுக்கு இதுவரை அது நிவர்த்தி செய்யப்படலை, அது சரி செய்யப்படலை. இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் வந்தால் அதை சரி செய்வோங்கிறாங்க. அப்போ வந்தபோது ஏன் செய்யலைன்னா அதுக்கு பதில் இல்லை. இது பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆத்திக்கடவு அவினாசி திட்டத்தை நிறைவேற்ற போராட்டம், சேலம் உருக்காலையை தனியார் ஆக்கிறாதீங்கன்னு போராட்டம், மறுபடியும் ஹைட்ரோ கார்பன் எடுக்காதீங்க, மீத்தேன் எடுக்காதீங்க, மீனவரை படுகொலை செய்யாதீங்க, ஆந்திராவுக்குள்ள மரவட்ட போனவனை பிடிச்சி உள்ள போடுறது, சுத்தி பிரச்சனைகள், போராட்டங்கள். இவ்வளவு பிரச்சனைகளை தந்த பெருமக்களே இந்த கட்சி ஆட்சியாளர்களாக தான் இருக்கிறாங்க. இது எதுவாவது ஒன்று தீர்வுக்கு வந்திருக்குதானா? இல்லை. அப்ப இதுல இருந்து பசி பஞ்சமற்ற, ஊழல் லஞ்சமற்ற, ஒரு மத போதையற்ற, பெண்ணி அடிமைத்தனமற்ற, அடக்குமுறை ஒடுக்குமுறையற்ற, ஒரு சாதிய இழிவு தீண்டாமையற்ற ஒரு தூய தேசத்தை படைக்க வேண்டியது இருக்கு. அனைவருக்கும் சரியான சமமான கல்வி, அனைவருக்கும் சரியான சமமான மருத்துவம், ஒரு தூய குடிநீர், எல்லாமே இலவசமாக ஒரு நாட்டில் தண்ணீர் விற்பனைக்கு இருக்குது. அப்ப எதை நோக்கி இந்த நாடு போய்கிட்டு இருக்குன்னு பாக்குறோம். அம்மா சொல்றதா நானும் சொல்றேன். கூடுதலா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுனால ஆட்சிக்கு ஒன்றும் இது இல்லை, இவங்களுக்கு வர்றதுனாலே ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு மாற்று வேற ஒருவர் தேர்வு செய்யப்படும் போது ஒரு மாற்று அரசியலுக்கான தொடக்கமாக இந்த ஆர்கே நகர் தேர்தல் இருக்கும். 2 பேருமே ஒரே விஷயம் வைக்கிறீங்க, ஆனா 2 விதமான மாற்றை முன் வைக்கிறீங்க. அவங்க தேசியம் அப்படிங்கிற ஒரு மாற்றையும், நீங்க தமிழ் தேசியம்ங்கிற ஒரு மாற்றையும் முன் வைக்கிறீங்க. தேசிய கட்சிகள் எங்களுக்கு தேவையில்லைன்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா எந்த உரிமைக்குமே காங்கிரஸோ பாரதிய ஜனதாவோ எங்களோடு நின்னதில்லை. கச்சத்தீவு மீட் பண்ணா கொடுத்தது தான். இப்ப அணு உலைனா வச்சது தான். கையில் எரிவாயினா அது புதைச்சது தான். மீத்தேன்னா அது ஒரு விவசாயத்துக்கு பாதிப்படாம நாங்க எடுத்துக்கிடுவோம். இந்த இடத்துல இப்ப எங்களுடைய வேட்பாளர் அவர் விடுதலை சிறுத்தைகள் இருந்தபோதும் சரி, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவா இருந்தவரும் சரி, அவர் ஒரு தேசிய கட்சி திராவிட கட்சியில இணைந்து தன்னை வளப்படுத்தி கொண்டு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் எங்கு தமிழர் நலன் இருக்குதோ, மொழி மீது பற்று கொண்டு போராடுகிற இது இயக்கம் இருக்குதோ, அதனோடு இணைந்து பயணித்த ஒரு நீண்ட காலமாக இந்த தமிழ் இன மக்களினுடைய நலன்ல அக்கறை கொண்ட ஒரு பெருந்தகை. அதனாலதான் நாம அவர் சமரசம் இல்லாத ஒரு போராளியா இருந்ததுனால 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக அவர் இந்த தொகுதிக்கு சரியான வேட்பாளர்னு நாங்க இந்த 2 மெழுகுவர்த்தி சின்னத்துல அவரை நிறுத்தியிருக்கோம். மாற்று அணியாக கட்டமைச்சிங்க மக்கள் நல கூட்டணி அப்படின்ட்டு. இப்ப மற்ற கட்சிகள் ஒதுங்கி இருக்கிற சூழல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் களத்தில் இருக்கிறது. மக்களுடைய நம்பிக்கை எப்படி வரும்? அதாவது மாற்று அணி அமைத்ததற்கு அப்போது இருந்த அந்த காரணம் எதுவும் இப்போதும் இல்லாமல் போய்விடவில்லை என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அழுத்தமான கருத்து. ஆகவே நாங்கள் போட்டியிடுகிறோம். 2, தமிழக மக்கள் அழுத்து போயிருக்கிறார்கள், சலித்து போயிருக்கிறார்கள், புளித்து போயிருக்கிறார்கள். எதுவுமே உருப்படாது, எதையுமே இவர்கள் செய்ய மாட்டார்கள், வாயில் பேசுவார்கள், நடைமுறையில் ஒன்றும் இருக்காது என்று அவர்கள் வெந்து நொந்து போயிருக்கிற ஒரு நிலைமை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த 5 ஆண்டுகளில் சொல்லப்பட்ட, கடந்த 5 ஆண்டுகளில் வலியுறுத்தப்பட்ட அப்படிப்பட்ட அடிப்படை பிரச்சனைகள் கூட நிறைவேறவில்லை. இப்போதும் அது நிறைவேறுவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஏற்கனவே இருந்ததை கூட அவர்கள் விட்டுவிட்டார்கள். நீட் உள்பட அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். இதனுடைய விளைவு என்னவாக போகிறது என்றால், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே கொடுப்பதற்கு இருந்த சின்ன சின்ன வாய்ப்புகள் கூட அடைபட்டு போகிறது. அதை இவர்கள் விட்டு கொடுத்து விட்டார்கள், தரை கொடுத்து விட்டார்கள். அதற்கு என்ன காரணம்?
சொந்த அரசியல், சொந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வது, பதவியை காப்பாற்றிக் கொள்வது, இருக்கிறவரை இருந்துவிட்டு போவோம் என்கிற எண்ணம் என்பதற்கு மேல் அதற்கு வேறு எந்த அரசியல் நியாயமும் காரணமும் கிடையாது. அந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த தொகுதியை நீங்கள் எடுத்துக்கொண்டால் எல்லா தொகுதியும் அப்படித்தான் இருக்கிறது, அந்த தொகுதி அப்படித்தான் இருக்கிறது. இப்போ இந்த தொகுதியில் ஒரு பிரதான சாலைகள் அதை ஒட்டி இருக்கக்கூடியது, வளாகத்துக்குள் இருக்கிற அடுக்குமாறி குடியிருப்புகள் தவிர மீதம் இருக்கிற அத்தனை இடம் மக்கள் வாழ தகுதியற்ற இடமாகவே இன்றைக்கும் இருக்கிறது, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கிறது. சரி, இன்று தீரும் நாளை தீரும் என்று இனிமேலாவது கருத முடியுமா என்றால் அதற்கான எந்த ஏற்பாடும் அங்கே இருப்பதாக தெரியவில்லை. எங்களுடைய வேட்பாளர் லோகநாதன் அந்த தொகுதியினுடைய பகுதிச் செயலாளர் என்கிற முறையிலே ஏராளமான போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி, அந்த மக்களுக்கு தெரியும், ஏராளமான போராட்டங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தியவர். குடிதண்ணீர் பிரச்சனை, மற்ற பிரச்சனை, இதுவரைக்கும் கட்டப்பட்டிருக்கிற எடுக்கப்பட்டிருக்கிற நடவடிக்கையிலும் கூட நாங்கள் நடத்திய பல போராட்டங்கள் கொடுத்த அழுத்தம் என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும். அங்க இருக்கிற மக்களுக்கும் தெரியும். தொடர்ந்து பேசலாம். திரு தமிழறிமணியன், ஒரு தூய்மையான அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைத்தீர்கள். இது தமிழகத்துல மட்டும் இல்ல, ஒரு அயற்சியை உங்களுக்கு இடையில கொடுத்தது. ஐரோம் ஷர்மிளாவுடைய தேர்தல் முடிவுகளை பார்க்கும்போது இந்தியா முழுக்கவே கூட இப்படியானவர்களுக்கான அயற்சியை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த இடைத்தேர்தல் என்பது ஒரு மற்றொரு இடைத்தேர்தலா அல்லது மாற்றத்திற்கான இடைத்தேர்தலா? மக்கள் எப்படிப்பட்ட வாக்குகளை அளிப்பார்கள் அல்லது என்ன விதமானது இது ஒரு இடைத்தேர்தலா இது அமையும் நீங்க நினைக்கிறீங்க? ஆரோக்கியமான அரசியலை நோக்கி ஒரு அங்குலம் கூட நகர்வதற்கு இந்த இடைத்தேர்தல் எந்த வகையிலும் அடித்தளம் அமைக்காது. சமூகத்தின் சகல தளங்களிலும் படிந்து கிடக்கக்கூடிய அழுக்குகளை அகற்றுவதற்கானது தான் அரசியலமைப்பு. இன்றைக்கு அந்த அரசியல் அமைப்பே அழுக்கேறி கிடக்கிற பொழுது நீங்கள் எந்த மாற்றங்களையும் எந்த அதிசயங்களையும் உருவாக்கிவிட முடியாது. நான் முழுக்க மக்களைத்தான் குறை சொல்லுவேன். வாக்காளர்களின் மனோபாவம் முதலில் மாற வேண்டும். நீங்கள் 2000 2016 வரை 16 ஆண்டுகள் திட உணவை மறுத்து வலிந்து மூக்கின் வழியாக ஏற்றப்பட்ட திரவ உணவை ஏற்று சிறைச்சாலையிலும் மருத்துவமனையிலும் வாழ்வையே ஒரு வேள்வியாக்கி ஒரு தவம் இயற்றிய பெண்ணுக்கு 90 வாக்குகள் தான் கிடைக்கின்றன. இதுதான் இந்திய வாக்காளனின் மனோபாவம். ஆர்கே நகர் மட்டும் வைத்துக் கொண்டு பேசாதீர்கள். 234 தொகுதிகளில் மற்ற தொகுதிகள் அனைத்துமே சொர்க்கபுரியாக இருக்கின்றன. ஒரு இடைத்தேர்தல் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் எல்லா பிரச்சனைகளும் பேசுகிறோம். ஆனால் தமிழகம் முழுவதுமே நீங்கள் பாருங்கள், வாக்காளனுடைய மனோபாவத்தை பாருங்கள். இந்த தமிழகம் உருப்பட வேண்டும் என்றால் 2 மாற்றங்கள் நிகழ்ந்தாக வேண்டும். அதைத்தான் காந்திய மக்கள் இயக்கத்தின் மூலமாக 6 ஆண்டுகளாக நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று மதுவற்ற மாநிலம், இன்னொன்று ஊழலற்ற நிர்வாகம். என்னுடைய விருப்பம் இந்த 2 திராவிட கட்சிகளின் பிடியிலே இருந்து தமிழகம் விடுபட வேண்டும் என்பது. ஆனால் நடக்கப் போவது என்ன? இன்றைக்கு சீமான் பேசலாம், இவர்கள் பாஜக பேசலாம், கம்யூனிஸ்ட் பேசலாம். நான் கேட்கிறேன், சவுந்தரராஜனை விட ஒரு நல்ல வேட்பாளரை நீங்கள் அந்த தொகுதியில் அன்றைக்கு பார்த்தீர்களா? சட்டமன்றத்தில் சவுந்தரராஜன் மிகச் சிறப்பாக பணியாற்றவில்லையா? சவுந்தரராஜன் ஏன் தோற்கடிக்கப்பட்டார்? தோற்கடித்தவன் யார்? வாக்காளன் தானே. இன்றைக்கு நடக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டில் நான் தெளிவாக சொல்கிறேன், எனக்கு 2 திராவிட கட்சியிலும் கூடாது என்பதை மீண்டும் சொல்கிறேன். ஆனால் இந்த தேர்தலில் திமுக வெற்றி பெறும். திமுகவுக்கு அடுத்து அங்கே மதுசூதனன் வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்வார். அதற்கு அடுத்து 3வது இடத்தில் தினகரன் வந்து நிற்பார். மற்ற மாற்று அரசியல் பேசுகிற யாரும் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்படி என்றால் இந்த 3 பேர் முதல் இடம், 2வது இடம், 3வது இடம், தேர்தல் முடியட்டும், தமிழறிமணியன் சொன்னது சரியா இல்லையா என்று அப்பொழுது பாருங்கள். இந்த 3 இடங்களும் யாருக்கு வரப்போகிறது? இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு தான். உங்களுடைய மதிப்பீடா ஒன்று சொன்னீங்க, நீங்க ஒரு ஒரு ப்ரெடிக்ஷனா கொடுக்குறீங்க. அது ஒரு பக்கம் இருக்கு. மாற்று அரசியலை முன்வைக்க எடுக்க மாட்டேங்கிறாங்க, மக்கள் தவறாக இருக்கிறார்கள்னா குறைந்தபட்சமான மக்களாவது மாற்று அரசியலுக்கு வாக்களிச்சிருக்கணும்ல. அவர்கள் நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டுமா வேண்டாமா? 2 திராவிட கட்சிகள் இருக்கிறாங்க. அரசியல் கட்சிகள் தான் காரணம். இந்த கம்யூனிஸ்டுகள் உட்பட சொல்கிறேன். மாற்று அரசியல் என்பது ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தூர தள்ளிவிட்டு நாம் போய் அமர்ந்து கொள்வதற்கு பெயர் மாற்று அரசியல் இல்ல. 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சியை கொண்டு வந்து உட்கார வைப்பதற்கு பெயர் மாற்று அரசியல் இல்லை. எல்லா வகையிலும் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடியதாக ஒரு அரசியல் அமைக்க வேண்டும். ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை தூர தள்ளிவிட்டு நாம் போய் அமர்ந்து கொள்வதற்கு பெயர் மாற்று அரசியல் இல்லை. எல்லா வகையிலும் மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாக, ஊழலற்ற ஒரு நிர்வாகத்தை உருவாக்கக்கூடியதாக ஒரு அரசியல் அமைக்க வேண்டும். ஆனால் ஒரு 10 ஆண்டுகளாவது
எந்த தோல்வி வந்தாலும் அது குறித்து எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் வாழ்வை நாங்கள் இந்த பொதுமக்களுக்காக ஒரு மாற்று அரசியல் மலர்வதற்காக அர்ப்பணித்திருக்கிறோம் என்று செயலாற்றுவதற்கு இங்கே இருக்கிற கட்சிகள் தயாரா? இந்த கம்யூனிஸ்டுகள் தயாரா? உங்களுடைய கருத்துப்படி இங்க எந்த கட்சியுமே ஆதரிக்க முடியாத சூழல், அல்ல எந்த கட்சியுமே நிலைத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் மக்கள் நம்பிக்கையை பெறாததால் மக்கள் மீது குற்றச்சாட்டுகளை நீங்க வைக்கிறீங்களா? மக்களே அதற்கு முன்வர தயாராக இல்லை. 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் சொன்ன பிறகு மக்களை உடனடியா 5 வருஷத்துல மாறிடணும், 6 வருஷத்துல மாறிடணும், இல்ல ஓரிரவுல மாறிடணும் சொல்ல முடியாது. தூய்மைப்படுத்த வேண்டிய அவசியம் தேவை வேண்டாமா? கொஞ்சம் கொஞ்சமாவது மாற்றம் நிகழ வேண்டாமா? தொடர்ந்து பேசுவோம். நிறைய விஷயங்கள் வச்சிருக்கீங்க, எல்லோருடைய பதிலும் தேவைப்படுகிறது. திரு ரவிக்குமார் முதல் கட்ட கருத்தை கேட்டு வந்துடுறேன். ஒரு மாற்று அரசியலை முன்வைத்து விட்டு கடைசி நேரத்துல இப்படி மார்க்சிஸ்டை மட்டும் களத்தில் விட்டு விட்டு வருவது அப்படிங்கிறது என்ன விதமான அரசியல்? ஆர்கே நகரில் நடைபெறுகிற இந்த இடைத்தேர்தல் இது ஏதோ மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் காலமானதை தொடர்ந்து இப்போது நடக்கிற இடைத்தேர்தல் மட்டுமல்ல. இங்கே இடைத்தேர்தல் நடப்பதற்கு காரணம் அவர் முன்பு போட்டியிடுவதற்காக தொகுதியை தேர்ந்தெடுத்து அப்போது அங்கே ஒரு இடைத்தேர்தல் திணிக்கப்பட்டது. அதுதான் இன்றைக்கு இடைத்தேர்தல் வருவதற்கு காரணமாக இருந்தது. ஆர்கே நகரை ஏன் அவர்கள் தேர்ந்தெடுத்தார்கள் இதை நம்ம பார்க்கணும். அன்னைக்கு அவங்க ரொம்ப செல்வாக்கு மிக்க ஒரு புகழ் மிக்க தலைவராக இருந்தவர். சென்னையில் ஒரு வளர்ச்சியடைந்த எந்த ஒரு தொகுதியையும் அவர் தேர்ந்தெடுத்து நின்று இருக்கலாம். ஆனால் ஆர்கே நகர் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னா அதனுடைய பின்தங்கிய நிலைமை காரணமாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இன்னும் 10 வருஷம் அல்ல, இன்னும் 20 ஆண்டு காலம் அல்ல, அந்த தொகுதி அப்படியே தான் இவர்களால் மெயின்டைன் பண்ணப்படும். ஏன்னா இப்படியான தொகுதிகள் இவர்களுக்கு தேவைப்படுகிறது. இப்படியான ஒரு பின்தங்கிய நிலை என்பது தேவைப்படுகிறது. அதற்காகவே அவர்கள் அதை மெயின்டைன் பண்ணுவார்கள். எனவே இதில் ஒரு பெரிய மாற்றத்தை யாரும் ஏற்படுத்திவிட போவதில்லை. இதை நம்ம கடந்த காலத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். ஆர்கே நகரில் அந்த குப்பை கொட்டப்படுவது என்பது என்டையராக அந்த வட சென்னையை தாண்டி இன்னைக்கு சென்னையினுடைய மற்ற பகுதிகளையும் கூட பாதிக்கும் என்கிற அளவுக்கு அதனுடைய சுகாதார நிலையை அது சீர்கெடுத்து கொண்டு இருக்கிறது. அதை தீர்த்து வைப்பதற்கு இப்போதான் புதிதாக வாக்குறுதிகள் கொடுக்கப்படுகின்றன. இதெல்லாம் பேச வேண்டிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்திலிருந்து வெளியேறுவது ஏன் என்றால் அது எதற்காக நாங்கள் இதுல பார்க்கிறோம்னா தமிழக தேர்தல் என்பது இன்னைக்கு இந்தியாவுக்கே முன்மாதிரியாக இன்னைக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே பண பரிவர்த்தனை நடந்ததற்காக 2 தொகுதிகளில் தேர்தலை தள்ளி வைத்த ஒரு பெருமையை தமிழகம் இன்னைக்கு கொடுத்திருக்குன்னா அதுக்கு யாரெல்லாம் காரணம் என்பது இந்த நாட்டுக்கு தெரியும். இந்திய அளவில் இன்றைக்கு வகுப்புவாத சக்திகள் வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பதை நாங்கள் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கிறோம். அது அடுத்ததாக நாம் சந்திக்க இருக்கிறது பாராளுமன்ற தேர்தல் தான். வகுப்புவாதத்தை எதிர்க்கிற ஒரு சக்திகளை வலுப்பெற வைக்க வேண்டும். திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பதற்காக இப்ப வகுப்புவாதம் என்கிற அந்த டேக் எடுக்கிறோமா? திராவிட கட்சிகள் நீங்க வகுப்புவாதத்தை எதிர்ப்பாங்கிறத நீங்க எப்படி முடிவு பண்றீங்க? கூட்டணி வைப்பதற்கோ அல்லது ஒவ்வொரு தேர்தலுக்கும் இப்படியான விஷயங்களை மாற்றும் போது மக்களுக்கு என்ன நம்பிக்கை வரப்போகுது? யாரா நான் விடுதலை சிறுத்தைகளை தனிப்பட்டு சொல்லல, நாங்கள் இதை ஒரு களமாக பார்க்கிறோம். இன்றைக்கு பார்க்கிறோம் இன்றைக்கு 300க்கும் அதிகமான இடங்களை பற்றி வெற்றி பெற்ற உத்தரப்பிரதேசத்தில் என்ன நடக்கிறது? இன்றைக்கு உடனடியாக முதன் முன்னுரிமை கொடுத்து இறைச்சி கடைகள் மூடப்பட்டு இன்றைக்கு எல்லாரும் மிகப்பெரிய பதற்றம் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் முழுக்க நிலவி கொண்டிருக்கிறது. இந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வர வேண்டுமா என்ற ஒரு சிந்தனையை ஆர்கே நகர் வாக்காளர் பெருங்குடி மக்கள் முன்னாலே நாங்கள் வைக்கிறோம். அரசியலே நீங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தலுக்குள்ள இருக்கிறது. இன்றைக்கு போட்டியிடுகிற கட்சிகள் அவர்களுடைய சிந்தனைக்கு முன்வைக்கிறோம். நாங்க ஆர்கே நகர் தேர்தல் ஒரு எடை போடும் தேர்தலாக இருக்கிறதா? யாரை குறித்த எடை போடுதலாக இந்த தேர்தல் இருக்கும்? யாருக்கானதாக இந்த முடிவுகள் இருக்கும்? இந்த முடிவின் மூலமாக யாருக்கெல்லாம் பலன் கிடைக்க போகிறது? மாற்று அரசியலுக்கான ஒரு இடம் கிடைக்குமா, அல்லது இருக்கின்ற ஆட்சியில் இருப்பவர்களுக்கான ஒரு அழுத்தமான இடம் கிடைக்க போகிறதா, அல்லது எதிர்க்கட்சிகள் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டுகளை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக இந்த தீர்ப்பு இருக்குமா என்பது குறித்தெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். வந்திருக்கின்ற விருந்தினர்களில் பெரும்பாலானவர்களுடைய கருத்துக்கள் என்பது இது வெறும் இடைத்தேர்தலுக்கான பரப்புரையாக மட்டும் இருக்காது. அந்த தொகுதியினுடைய பிரச்சனைகளை மட்டும் பேச மாட்டோம், ஒட்டுமொத்த தமிழகத்துக்கான பிரச்சனைகளும் பேசக்கூடிய ஒரு இடமாகவும் அடுத்த கட்ட அரசியல் நகர்வுக்கான ஒரு இடமாகவும் இருக்கலாம் என்பதாக இருக்கிறது. திரு ஆர்.பி. உதயகுமார், இடைவேளைக்கு முன்னாடி திரு மாஃபா பாண்டியராஜன் முக்கியமான 7 விஷயங்களை பட்டியலிட்டார். அல்ல 2-3 முக்கியமான விஷயங்கள்ல உட்கட்சி பிரச்சனைகளை தான் அவர்கள் கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. எப்படி எதிர்கொள்ள போறீங்க? முதல்ல அவங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆட்சியை அமைக்க முடியாதுன்னு சொன்னாங்க, பெரும்பான்மை இல்லைன்னு சொன்னாங்க, எங்களோட எல்லாரும் வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க சொன்னது எதுவுமே நடக்கலை.
இப்போ அவங்க சொன்னதுக்கு மாற்றாக தான் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கு பெரும்பான்மையை நிரூபித்து சட்டசபையில் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி நடந்துக்கிட்டே இருக்குது. மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு போகிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இன்றைக்கு 5 திட்டங்கள் அம்மா தேர்தல் வாக்குறுதியில் சொல்லியிருக்கிற 5 திட்டங்களை வந்து அறிவித்து பெண்களுக்கு உழைக்கும் மகளிர்களுக்கு இன்றைக்கு ஸ்கூட்டி கொடுத்துருக்குறாங்க, மீனவர்களுக்கு வீடு கொடுத்துருக்குறாங்க. அதே திரு தினகரன் வெற்றி பெற்றால் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடிப்பாரா? நீங்க இப்ப வந்து வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து நாங்க ஆர்கே நகரத்துடைய சட்டமன்ற உறுப்பினராக வந்து முன்னிறுத்தி இருக்கிறோம். அவரே இந்த கேள்வி நீங்க கேட்கிற போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சராக நீடிப்பார் என்று என்றோரு மக்களுடைய ஆதரவை பெற்றவர் என்ற அடிப்படையில் அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் அதுல கேள்வி ஒவ்வொரு முறையும் தலைவர்கள் சொல்கிறார்கள். சசிகலா அவர்களும் அப்படித்தான் சொன்னார், எனக்கு வேண்டாம் என்று சொன்னார். அதற்கு பிறகு உங்களை போன்றவர்கள் அல்லது மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் விரும்பியது போல அவர் ஒரு முடிவை எடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டதாக பிறகு சொல்லப்பட்டது. கோகுலேந்திரா போன்றவர்கள் கேட்கிறார்கள் ஏன் ஆகக்கூடாது என்கிற கேள்வி எழுப்பப்படும் போது ஒருவேளை கட்சியினுடைய தலைவர்கள் கேட்டுக்கொண்டால் எங்களுடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் இன்றைக்கு ஆர்கே நகரத்தினுடைய கழக வெற்றி வேட்பாளர் டிடிவி தினகரன் அவர்களே தெளிவாக இதில் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்தான் முதலமைச்சராக பதவி வகிப்பார்கள். இன்றைக்கு எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவையும் மக்களுடைய ஆதரவையும் பெற்று மிக சிறப்பான ஆட்சியை அம்மாவுடைய வழியிலே நடத்தி கொண்டிருக்காங்க. தெளிவா பதில் சொல்லியிருக்காங்க. திரு உதயகுமார் உள்ளிட்ட அமைச்சர்கள் யாரும் அவரை வற்புறுத்த மாட்டார்களா? எதுல வற்புறுத்துறது? அவர் ஒருவேளை வெற்றி பெற வரும்போது தெளிவான பதில சொல்லிட்டார்ல. தெளிவான பதில சொன்னதுக்கு பிறகு அதுல என்ன விவாதமே இல்லையே. அதுல யார் சொல்ல வேண்டுமோ அவங்களே தெளிவான பதில் சொல்லியிருக்காங்க. திருப்பி அதுல என்ன விவாதம்? சசிகலா அவர்களும் பொதுச் செயலாளர் ஆகிறதுக்கு முன்னாடி தெளிவாக சொன்னாங்க, எனக்கு வேண்டாம் பொறுப்புகள் எதுவும் என்று. எல்லோரும் ஒன்று சேர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாக அவர்கள் முன்னிறுத்தப்பட்டார்கள். அவங்களா வந்து எனக்கு இந்த பதவி வேணும்னு எந்த இடத்துலயும் கேட்கல, யார்ட்டையும் கேட்கல. வேண்டாம் என்கிறார். வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவர் வந்து அவரே இன்றைக்கு முன்மொழிஞ்சுதான் இந்த ஆட்சி வந்து இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் சேர்ந்துதான் இன்றைக்கு அவரை பெரும்பான்மையாக அவரை நிலைநிறுத்தி அம்மாவுடைய வழியிலே ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப இவர் சொல்றாரு இந்த மாதிரி 7 காரணங்கள் 6 காரணங்கள்னு சொல்லி. அவர் எனக்கு நண்பர் தான். நானும் அவர் ஒரே மாவட்டத்துல தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தோம். இப்ப மாஃபா பாண்டியராஜன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது யாருமே கிடையாது. அவருடைய ஆரம்பம் என்ன, அதோடைய அதுக்கப்புறம் அவர் நிலைப்பாடு என்ன, அவர் கட்சியில சேர்ந்து 6 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ளேயும் வந்து கட்சியை பத்தி பேசுறதுக்கு வந்து இது ஆதரவு நிலையில இருந்தார். உறுப்பினர் கார்டு அம்மா வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி தான் கொடுத்தாங்க. இருங்க, நான் 2வது தலைமுறையா எங்க அப்பா கிளைச்சலாருக்கு அப்புறம் 2வது தலைமுறையா ஒரே கொள்கையில ஒரே நிலைப்பாடுல புரட்சித் தலைவர் காலத்துல இருந்து இருக்கிறோம். அவர் ஸ்போக்ஸ்மேனா இருக்கிறாரு, வந்து வாதங்கள் எடுத்து வைக்கிறாரு, புள்ளிவிவரங்கள் எடுத்து வைக்கிறாரு. அதன் அடிப்படையில மக்கள்கிட்ட சொல்றாரு. நாங்க உணர்வுபூர்வமான விஷயங்களை தான் நாங்க முன்னெடுத்து 6 மாதத்துல அங்கீகாரம் கொடுத்தவர் ஜெயலலிதா அவர்கள். அவர் சொன்ன 6 மாதம் கணக்கு வச்சா சொல்றேன். யார் வேணாலும் கொடுப்பாங்க. அது அம்மாவுடைய பொதுச் செயலாளர், அவங்களுக்கு யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அம்மா தான் கொடுத்தாங்க. நாங்க கொடுத்தோம் சொல்லல. அம்மா தான் 6 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி அவர் இங்க கவர்னரை சந்திக்கிற வரைக்கும் அவர் போயிட்டு தான் இருந்தாரு. எங்க சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கவர்னரிடத்தில் வலியுறுத்திலே அவர் ஒரு முதன்மையானவராக தான் இருந்தாரு. திடீர்னு மாற்றம் ஏன் ஏற்பட்டது, எங்க இருந்து நெருக்கடி வந்தது, என்ன காரணம், அது அவருக்கு மட்டும் தான் தெரியும். பக்கத்துல இருக்க நெருக்கடி ஏதாவது இருந்துச்சு பலரும் சொல்றாங்க, அவங்க தலைவர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சார் இப்ப வந்து சார் பிரிவுன்றது எல்லாரும் சொல்றாங்க. நீங்க சொல்றீங்க தேர்தல் ஆணையம் சொல்லுது. தேர்தல் ஆணையம்லாம் சொல்லவே இல்லை. தேர்தல் ஆணையம் அவங்க வந்து டாக்குமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, விவாதம் பண்றாங்க, அதுக்கு ஒரு காரணத்தை சொல்றாங்க. இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடியது சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பொதுக்குழு உறுப்பினர்களும் இன்றைக்கு இருக்கக்கூடியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அம்மாவுடைய அரசுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக இருக்கிறாங்க. இது வெளிப்படையானது. இதுல என்ன இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் 2 அணிகளாகத்தான் தேர்தல் ஆணையம் அங்கீகரிச்சிருக்கிறது. அதற்கு பிறகு என்னங்கிறது வேறு. ஆனால் இடைத்தேர்தலுக்கு இரட்டை இலை சின்னம் இல்லை. எம்ஜிஆர் அவர்களுடைய 100ஆண்டு விழாவில் இரட்டை இலை சின்னம் இல்லாமல் கட்சி போட்டியிடுகிறது. அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. நான் என்ன சொல்றோம், இன்னைக்கு அவங்க வந்து வேட்பாளர் நிலைநிறுத்துகிற மதுசூதன் அவர்கள் தான் முதல்ல பொதுச் செயலாளராக வரணும்னு சொல்லி அவங்கள வந்து நம்முடைய பெருமதிப்புக்குரிய தியாகத்தலை சின்னம்மா அவர்களை வழிமொழிந்தாங்க. அண்ணனுடைய வீட்டில தான் முதல்ல முதலமைச்சராக அவர் வரணும்னு சொல்லி அவர் மதுசூதனன் வீட்டில தான் முதல் தீர்மானமே போடப்பட்டது. அவருடைய வீட்டில அதே மதுசூதனன் களத்தில் இருக்கிறாரு. அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு மர்ம மரணம்ங்கிறாரு திரு மாஃபா பாண்டியராஜன் குறிப்பிடுகிறாரு. அப்படியான விஷயங்கள் அவங்க வந்து களத்துல வைக்கிறோன்றாங்க. அதை எதிர்கொள்வதற்கு நீங்க வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய அந்த மரணத்தை அவர்கள் கொச்சைப்படுத்துகிற விதமாக அரசியல் காரணங்களுக்காக அதை சொல்லுகிறார்கள், விளம்பரம் தேடுவதற்காக சொல்லுகிறார்கள். தவிர இதுல எந்த விதமான மர்மமும் இல்லை. ஏன்னா அம்மா அவர்கள் வந்து ஒரு சாதாரண பிரஜை இல்லை.
அம்மா அவர்கள் ஒரு முதலமைச்சராக அனுமதிக்கப்பட்ட நாளிலிருந்து மாநில அரசு உளவுத்துறை, மத்திய அரசுடைய உளவுத்துறை அத்தனை தலைவர்களுடைய கண்காணிப்பிலே தான் அவர்கள் இருந்தார். யாரும் பார்க்கல என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கண்காணிப்பிலே இல்லை என்று சொல்லிவிட முடியாது. மத்திய அரசு கண்காணிப்பிலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவ்வளவு பெரிய தியாக தெளிவா இருக்கிற உங்க பொதுச் செயலாளர் படத்தை கூட போட்டு எங்க அந்த ஹோட்டல்ல ஓட்டு கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த இடத்துலயும் இல்லை இது வரைக்கும். இந்த கேள்வி உங்களுக்கு தெரியும், அந்த ஆர்கே நகர்ல இன்னைக்கு ஒட்டப்பட்டிருக்க எல்லா இதுலயும் எல்லா மெட்டீரியல்லையும் திடீர்னு ஏன் உங்களுக்கு அந்த கவலை எனக்கு புரியல. மதுசூதனன் கூட கேட்டாரு, சசிகலா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவதை குறித்து அந்த அணியை விட நீங்க ரொம்ப கவலைப்படுறது வெறுப்பு இருக்குங்க மக்கள் மத்தியில. இன்னைக்கு நீங்களும் நானும் டிபேட்ல பேசலாம். அங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் முடிவா சொல்றாங்க அம்மாவோட மரணத்துக்கு இந்த குடும்பம் தான் காரணம். அது தெளிவா சொல்றாங்களே. இன்னைக்கு வருகிற போது எங்களுடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுடைய படம் பொறிக்கப்பட்டு சில பேர் யாராவது அந்த துண்டு பிரசுரங்கள்ல யாராவது அதை விட்டுருக்கலாம். அதுக்காக இவர் அந்த காரணத்தை சொல்றது போடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு பிரிண்டும் ஒவ்வொரு ஓட்டு எங்களுக்கு கிடைக்க போகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் தெளிவா அம்மாவின் மரணத்திற்கு பின்னால் இருக்கும் மர்மங்களை விளக்குவதற்கு, அதை செய்த குற்றவாளிகளை சட்டத்தின் பிடியில் நிறுத்துவதற்கு மக்கள் தங்கள் வாக்கை ஆயுதமாக முதலமைச்சராக நீடித்திருந்தால் இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்குமா சார்? ஒரே ஒரு அதுதான் சார் 70 நாள் அம்மா மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. அப்ப இவங்க தினந்தோறும் அவர் வந்தாரு, நாங்கள் வந்தோம், ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் வந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்க கண்காணிச்சாங்க, பாதுகாத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. அம்மா நம்மளை விட்டு பிரிந்த போது உடனே நீங்க கேட்க வேண்டியதானே, நீங்க டெல்லிக்கு போனீங்க, இங்க குடியரசு தினத்துல பேரம் பேத்தியோட போய் கொடியேத்துனீங்க, ஆந்திராக்கு போனீங்க, அப்பெல்லாம் சின்னம்மா உங்களுக்கு நல்லவங்களா தெரிஞ்சாங்க, எல்லாரும் நல்லவங்களா தெரிஞ்சாங்க. உங்களுக்கு என்னைக்கு பதவி இல்லைன்னு வருதோ அன்னைக்கு மட்டும் நீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறத யாரு ஏத்துக்குறோம்? எந்த இயக்கத்தை எதிர்த்து இந்த இயக்கம் வளர்ந்ததோ அந்த இயக்கத்தோருடைய தலைவர்களோடு நீங்கள் இன்றைக்கு வைத்துக் கொள்கிற உடன்பாடோ, மறைமுக உடன்பாடோ, வெளிப்புற உடன்பாடோ அல்லது சட்டமன்றத்தில் நீங்க நடக்கிற அந்த நடைமுறையை ஏற்றுக்கொள்வதாக இல்லை என்று சொல்லி அவரிடத்தில் கேட்கும்போது அவரும் மனமுகுந்து ராஜினாமா கொடுத்து விட்டு கவர்னருக்கும் பிரதமருக்கும் அவர் அங்கே நன்றி சட்டமன்ற குழுவினுடைய தலைவராக தேர்ந்தெடுத்த போது அவர் படித்தார். திரு ஓ பன்னீர்செல்வம் மிக ஒரு நல்ல தலைவராக இருந்தார், அவருடைய நம்பிக்கை பெற்றவராக இருந்தார், அவரே என்டாஸ் பண்ணார். எப்போ அது மாறுச்சு? அதுக்கு பிறகு அவர் பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிச்சாரு, கவர்னருக்கு நன்றி தெரிவிச்சாரு. பாரத பிரதமருக்கு நன்றி தெரிவிப்பது ஒரு பிரச்சனை. மனநிலையில இருந்தா தாங்க நன்றி தெரிவிக்க முடியும், இல்லாட்டா நன்றி தெரிவிக்க முடியும். அவர் சொல்றாங்க கட்டாயப்படுத்தி வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மனநிலையில இருந்தா சொல்ல முடியாது. திடீர்னு என்ன ஞான உதயம் பிறந்ததோ, எந்த நெருக்கடி வந்ததோ, திடீர்னு அவர் வந்தாரு, அங்க இருந்தாரு. இதெல்லாம் முன்வைத்து போகும்போது மக்கள் இரண்டு பேரும் இதை வைத்து தான் வாக்களிக்க போறாங்க, நம்புறீங்களா நீங்க? மக்கள் அம்மாவுடைய அணியாக இருக்கக்கூடிய அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் தான் அம்மாவுடைய ஒரே அரசியல் வாரிசாகவும் அம்மாவுடைய திட்டங்களை கொண்டு வருகிற பிரதிநிதியாகவும் இருப்பார்கள் என்று மக்கள் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த பிரச்சாரத்தின் மூலமாக மக்கள் பதில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். திரு மாசு, இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவங்க முன்வைக்கும் போது திமுக என்ன மாதிரியான விஷயங்களை அங்க முன்னெடுக்க போகிறது? திமுகவும் இந்த ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் சார்ந்த விஷயங்களை பரப்புரையில் எடுக்க போகிறதா, அல்லது தொகுதி சார்ந்த பிரச்சனைகளை மட்டும் பேச போகிறதா, அல்லது மாநிலத்தினுடைய பிரச்சனைகளை முன்வைப்பீங்களா? ஜெயலலிதாவின் மரணம் குறித்த சர்ச்சை என்பது பொதுமக்களிடத்திலே பரவலாக இருப்பது என்பது உண்மை. ஆனாலும் கூட அது இவங்க 2 பேர் பேசிக்க வேண்டிய விஷயம் தானே தவிர திமுக அதை பிரதானப்படுத்தாது. காரணம், திமுகவில் சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. கடந்த 6 ஆண்டுகளாக அந்த தொகுதி எந்த விதமான வளர்ச்சியும் பெறாமல் இருக்கிறது. திமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் எல்லாம் கூட, கொருக்குப்பேட்டையில் ஒரு சுரங்கப்பாதை வேண்டும் என்கின்ற அந்த பணி அப்போது அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் பெறப்பட்டது, இதுவரை செய்யப்படாமலே இருக்கிறது. போஜராஜன் நகரில் ஒரு சுரங்கப்பாதை கட்டுவதற்கான திட்டம் தீட்டப்பட்டது, அது இந்த அரசாங்கத்தால் இன்னமும் நடைமுறைப்படுத்தப்படாமலே இருக்கிறது. சிங்காரவேலர் நகர், பவர்குப்பம், புதுமனை குப்பம் போன்ற பல்வேறு மீனவர் குடியிருப்புகள் இன்றைக்கு மக்கள் வாழ்வதற்கே தகுதியற்ற இடங்களாக அவைகள் எல்லாம் மாறி போயிருக்கிறது. பெருமதிப்பிற்குரிய பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அம்மையார் கூட பேசும்போது சொன்னார்கள், திமுக ஆட்சி காலத்தில் பிரதான குழாய்கள் எல்லாம் போட்டேன் என்று சொல்லுகிறீர்களே, பாதாள சாக்கடை எல்லாம் கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறீர்களே, இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னு சொல்றாங்க. பாதாள சாக்கடை திட்டம் என்பது 6 வருடங்களுக்கு முன்னால் போஜராஜன் நகரில் 100 ரூபாய்க்கான ஒரு இணைப்பு என்கின்ற ஒரு இலவச திட்டத்தை வணக்கத்திற்குரிய அன்றைய துணை முதல்வர் தான் தொடங்கி வைத்தார்கள். சென்னையில் குடிசை பகுதிகளில் 100 ரூபாய்க்கு குடிநீர் இணைப்பு, 100 ரூபாய்க்கு பாதாள சாக்கடை இணைப்பு. அதற்கு முன்னால் எல்லாம் 8000 10,000 செலவாகி கொண்டிருந்த அந்த நிலையினை மாற்றி வெறும் 100 ரூபாய்க்கு எல்லோருக்கும் அந்த திட்டம் போய் சேர்த்தவர் வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள். அது தொடங்கி வைக்கப்பட்ட இடமும் ஆர்கே நகரில் மட்டும்தான். இப்ப பாதாள சாக்கடை ஒரு வாட்டி போட்டாச்சுன்னா அதுல அடப்பே வரக்கூடாதுங்கிறது ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லை. அடப்புங்கிறது அன்னைக்கு நடக்கிற விஷயம். அவங்க வீட்டில இருந்து வர்ற திடக்கழிவுகளால் தான் அடப்பு வருது. அதே மாதிரி பிரதான குடிநீர் குழாய்கள் திமுக ஆட்சி காலத்தில் பதிக்கப்பட்டது. இப்ப தண்ணி வரலன்னா தண்ணியை விட வேண்டியது, பிரஷரை கூட்ட வேண்டியது இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் கடமை.
இது தவிர்த்து அப்ப நீங்க அப்ப போட்ட குழாயில் இப்ப தண்ணி வரல, அப்ப போட்ட பாதாள சாக்கடை இப்ப அடைச்சு நிற்கன்னு சொல்றதுல என்ன நியாயம் தெரியல. அப்ப இன்னொன்னு சொன்னாங்க, திராவிட கட்சிகள் சொல்லும் போதே திமுக அதிமுக இது ரெண்டும் ஒன்னா சேர்த்து பொத்தாம் பொதுவா சொல்றதுங்கிறது உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒண்ணு. இப்ப திமுக ஆட்சி காலத்தில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முறை, இவர்கள் எல்லாம் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டு பெற்ற வளர்ச்சி, தமிழ்நாட்டில் நடைபெற்ற விஷயங்கள், தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த அனுகூலங்களை எல்லாம் தனியாக விவாதிப்பதற்கு ஒரு நேரம் கொடுத்தால் மிக சிறப்பாக செய்யலாம். மரியாதைக்குரிய அம்மையார் இன்னொரு செய்தியும் சொன்னார். திமுக சொல்லும் போகும்போதே ஒரு செய்தியை சொல்லிட்டு போனாங்க, திமுக தொடர்ந்து சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்து கொண்டிருக்கிற கட்சிகள். நாங்க என்ன சொல்றோம்னா, இதுக்கு முன்னாடி ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு டெல்லியில ஆண்டது, அப்ப 5 ஆண்டுகள்ல அந்த ஆட்சியை ஒரு நாள் கூட பாராளுமன்றத்தை நடத்தாம முடக்கி வச்சதே பாஜக தானே. அப்போ அந்த வெளிநடப்பு, வெளியேற்றம், கோஷமிடுதல், புறக்கணித்தல் இதெல்லாம் ஜனநாயக முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. இப்போ திமுக இந்த அரசுக்கு எதிரான வெளிநடப்புன்னு சொன்னா இது கசக்குதா? இது என்ன நியாயம்? இன்னைக்கு ஆர்கே நகரை பொறுத்தவரை மக்கள் மனதில் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தின் ஒரு அப்பழுக்கற்ற அரசியல்வாதியாக வணக்கத்திற்குரிய தளபதி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் ஏற்கனவே கூட கடந்த தேர்தல் அறிக்கையின் போது மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்கின்ற அறிவிப்பு திமுக கழக தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டது. அதேபோல் ஊழலுக்கு எதிராக லோக் ஆயுக்தா சட்டம் கொண்டு வரப்படும் என்கின்ற அறிவிப்பும் மிக தைரியமாக வெளியிடப்பட்டது. உண்மையிலேயே திமுக ஆட்சிக்கு வந்திருக்குமே ஆனால் வணக்கத்துக்குரிய தளபதி அவர்கள் அந்த 2 திட்டங்களையும் முதலிலே செயல்படுத்தி இருப்பார்கள். அவர் மீது இன்றைக்கு ஆர்கே நகரில் இருக்க ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிற நம்பிக்கை ஆர்கே நகர் பகுதி மக்களுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. நிச்சயம் அவருடைய எதிர்கால இந்த அரசியலை முன்னெடுப்பதற்கு இந்த தொகுதியை வென்றெடுத்து தர வேண்டும் என்கின்ற மனநிலை மக்கள் மனதிலே மிக தெளிவாக. சீமான், இந்த பரப்புரைகள்ல இவங்க இந்த விஷயங்களை முன்வைக்கிறோம் அப்படின்றாங்க. நீங்க மக்கள் எந்த விஷயங்களை முன்னெடுத்து பாக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய பரப்புரை என்பது இதையெல்லாம் தொடுவதாக இருக்குமா? இந்த பிரச்சனைகளை அலசுவதாக இருக்குமா? ஆர்கே நகர் தொகுதியில் இருக்கிறது இவங்க மாறி மாறி சொல்ற இந்த அடிப்படை பிரச்சனைகள். அதில் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, ஒட்டுமொத்தமாகவே இதை ஒரு மாண்புமிக்க ஜனநாயகத்தை ஒரு கேடுகட்ட பணநாயகமாக மாற்றி இருக்கிறத மாற்றணும்னு நினைக்கிறோம். அப்புறம் இந்த மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களாட்சியாக மாற்றி நிறுத்தியிருக்கிற இந்த சூழல். இப்போ இவங்களே சொல்கிறாங்க குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சி, ஒரு குடும்ப ஆட்சின்னு. அதே தான் திமுக மேலேயும் கடந்த காலங்கள் வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு. அண்ணன் சொல்ற எம்ஜிஆர் கட்சி தொடங்கினதே குடும்ப ஆட்சிக்கு எதிராகத்தானே. அப்போ இந்த முறைகளை எல்லாமே நம்ம மாற்றணும்னு நினைக்கிறோம். நம்ம என்னென்ன இதுலேருந்து என்னென்னா, இதுவரை இருந்த நாங்கள் ஆட்சி மாற்றத்திற்கான ஆள் மாற்றத்திற்கான ஆட்களாக இல்லை. நாங்கள் இந்த அமைப்பு அடிப்படை அரசியல் மாற்றத்திற்கான ஆட்களாக நாங்கள் வர்றோம். அதனால எல்லாத்தையுமே ஒரு மாற்றான்னு நினைக்கிறோம். நீருக்கும் சோறுக்கும் அல்லாடுகிற ஒரு அடிப்படை தேவைக்கு அல்லாடுகிற ஒரு இனமாக நம்ம மாறி நிற்குது. அப்போ இது எல்லாத்தையுமே மாற்றணும்னு நம்ம நினைக்கிறோம். அதை அப்படிங்கும்போது நம்ம ஒட்டுமொத்தமாக இப்போ நீங்கள் ஆர்கே நகரில் போய் நீங்கள் கூட கேட்டீங்க, இது எப்படி இந்த ஆர்கே நகரில் வந்துட்டா ஒரு மாற்றம் வந்துருமான்னு. இப்போ புரட்சி என்பதே ஒரு பொறியிலிருந்து தொடங்குவதான். இப்போ இந்த மாற்றம்ங்கிறது இங்கே ஏன் இந்த அண்ணல் காந்தியடிகள் சொல்கிற மாதிரி முதல்ல நீ இந்த உலகத்தை எப்படி பார்க்கணும்னு நினைக்கிறீ, அந்த மாற்றத்தை ஒன்றிலிருந்து தொடங்கணுங்கிறாரு. நான் இந்த ஆர்கே நகர்லேருந்து அதை ஏன் நீங்கள் தொடங்கக்கூடாது? அப்படிதான் பார்க்கணும். ஒரு தொகுதி ஒரு கன்சிஸ்டன்சி இருக்குமான்னு உங்களுக்கும் சேர்த்துதான் திரு தமிழறிமணியன் கேட்டாங்க. ஐயா சொல்றதை நான் ஏற்கல. ஏன்னா அவங்க சொல்றாங்க இது நடக்காது, இது சரி இருக்காது, இது சரி அப்படித்தான் ஆயிரும், இப்படித்தான் ஆயிரும். சரி ஆயிரும், காசு கொடுத்தா வாங்குவாங்க, சரி இப்படித்தான் நடக்கும். எப்படி சரி செய்யறது? யார் தான் அதை செய்யறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. ஐயா சொல்றாங்க நம்ம தனிச்சு போட்டினும் நீண்ட காலம். அதை தான் நாங்கள் தத்துவ நிலைப்பாடையே வச்சு பயணிக்கிறோம். இந்த இருவரும் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை வைக்காம நாங்கள் தோல்வியை பற்றி கவலையே படலையே. நீங்கள் போன தடவை நாங்கள் நின்னோம், எங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு வாக்கு கிடைக்கல, எந்த தற்சோர்வடையாமல் மறுபடியும் போய் போட்டு தான் இருக்கோம். எங்களுக்கு முன்பு இருந்த பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் கூட இந்த இடைத்தேர்தலை புறக்கணிச்சு நிற்கும் போது திரும்ப மோதுறதுக்கு காரணம் மக்களுக்கு அருகில் போகணும், இந்த மாற்று அரசியலை முன் வச்சு மக்களுக்கிட்ட போய் நிற்கணும். தேர்தல் என்பது வாக்கை விற்கிற சந்தை அல்ல, இது 5 ஆண்டு கால வாழ்க்கை தீர்மானிக்கிற ஒரு சிந்தனை. அப்போ அரசியல் என்பது ஒரு வாழ்வியல். அப்படி கற்பிக்கப்படலை. இது வாழ்க வழிகன்னு கோஷம் போடுவது, காலில் விழுவது, கை கட்டுவது, அவர்களுக்கு பதவி கொடுக்கு, இப்படி இருக்குது பாருங்க. இதை நாங்கள் என்ன முடிவு பண்ணுறோம், எங்கள் அம்மா அப்பா எங்கள் பெரியப்பா சித்தப்பாவை சரி செய்ய முடியாது, என் அண்ணன் அக்காவை கூட சரி செய்ய முடியாது, ஆனால் என் தம்பி தங்கைகளை சரி செய்ய முடியும்னு நாம நினைக்கிறோம். தமிழை பொறுத்த வரைக்கும் வகுப்புவாதமா ஊழலா திராவிடமா அப்படின்னா எந்த விஷயங்கள்ல நீங்க எல்லாமே தானே. இப்ப வகுப்புவாதம் நீங்க சொல்றீங்க, இப்ப வகுப்புவாதம் எங்க அண்ணன் சொல்றாங்க, இந்த ரவிக்குமார் வகுப்புவாதம்னு. இதே திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கும் போதும் கூட இருந்துக்கிறாங்க. இங்க யாருமே இப்ப இடதுசாரிகள் பேசலாம், நான் பேசலாம், காங்கிரஸ் பேசலாம்.
வேற எல்லாருமே இந்த பாரதிய ஜனதாவை நீங்க கால் உண்ட விட மாட்டோம் வகுப்புவாத சக்திகளைன்னா அவங்க கால் உண்ட வேண்டிய தேவையே நீங்க கொடுக்கல. நீங்க தான் தோல்ல தூக்கிட்டு வந்து இறக்கி விட்டது நீங்க தானே. ஒண்ணுமே இல்லாம இருந்தவங்கள இவ்வளவு விழுக்காடு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டாந்து விட்டதே இவங்க தான். போன தேர்தலையும் திராவிட கட்சிகள் வந்து திமுகவும் மதிமுகவும் தேமுதிகவும் திராவிட கட்சியா இல்லையா? அது பாரதிய ஜனதா தூக்கிட்டு வந்துச்சா இல்லையா? அப்போ வந்ததா இல்லையா சொல்லுங்க. அப்ப எல்லாமே வந்து இவங்க தான் கொண்டு வந்து இறக்குனது. இப்ப மதவாதத்தை எதுக்குறோம்னா ஒருவேளை 2019 இதே கட்சிகள் ஏதாவது ஒண்ணு கூட நின்று தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நாம ஒட்டுமொத்தமாவே சொல்றோம் இந்த மதவாதத்தை எதுக்குறது, ஊழலை எதுக்குறது, இந்த ஊழல் லஞ்சமான இந்த முறையற்ற நிர்வாகம், இந்த வள கொள்ளை, இதுக்கு எதிராக தான் நம்ம ஒரு இதெல்லாம் நீங்க பொதுவான சித்தாந்தங்களா நாம் தமிழர் முன்வைக்கிற விஷயம். ஆர்கே நகர் பரப்புரையில இந்த விஷயங்களை தான் முன்னிறுத்த போறீங்களா அல்லது இப்ப இருக்கிற அரசியல் சூழலை முன்வைத்து உங்களுடைய பரப்புரை? இந்த அரசியல் சூழலை வந்து மக்களே அறிவிக்கிறாங்க. அதை போய் பேசல. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் எதிரெதிர பேசிக்கிறாங்க. ஆனா அம்மையார் ஜெயலலிதா 2 பேரும் ஒன்னாகிறாங்க. இப்ப சின்னத்தை காப்பாத்து இப்ப தினகரன் அவர்களே என்ன சொன்னா, வென்று வந்து ரெட்டையில சின்னத்தை காப்பாத்து. சின்னமா பிரச்சனை, மக்களுக்கு சேவை செய்யற நல்ல எண்ணம் தான் இங்க தேவை. நீங்க சின்னத்தை காப்பாத்தாம போங்க. அது என்ன பிரச்சனை? ரெட்டை இல்லைன்னா நாங்களே இறந்து போயிருவோமா? எப்படி நாட்டு மக்கள் ரெட்டை சின்னத்தை மீட்டு கொண்டாந்தா வறுமை போயிடும், ரேஷன்ல அரிசி கிடைச்சிரும், குடிக்க தண்ணி கிடைச்சி அதெல்லாம் வந்துருமா? அப்ப அதை ஒரு தத்துவமா அதை ஒரு பிரச்சனையா கொண்டு வர்றது எப்படி? அதிமுக 2ஆ பிரிஞ்சு இருந்தது ஒன்னானா மண்ணானா நமக்கு என்ன? மக்களின் வாழ்வு பொன்னாகிறதுக்கு வழி என்ன இருக்குது? இல்ல ஒரு ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சி, அதிகாரத்துல இருக்கிற ஒரு கட்சி சொல்றாங்க. அவங்க ஐயா அமைச்சர்களா இருக்கிறாங்க. 50 ஆண்டுகளா நிறைவு செய்து இந்த மாறி 2 பேர் கட்சிகள். தமிழகத்தின் தலைநகர் சென்னை. இந்த இதுல மழை நீர் வடிகிறதுக்கு கழிவு நீர் வடிகிறதுக்கு காவாய்கள் இருக்கா? அண்ணன் சொல்றாங்க 2000 மின்கம்பங்கள் நட்டிருக்கோம்னு. கம்பம் இருக்கு, விளக்கு இருக்கா? எரியுதா? அப்ப போய்தான் பார்க்கணும். மின்மிகை மாநிலமா மாத்திட்டான்னு அமைச்சர் மின்மிகை மாநிலமா மாத்திட்டாங்க. தடையில்லாம மின்சாரம் வருதா? என் வீட்டுல மோடிக்கு ஒரு தடவை என் வீட்டுல வந்து யாராவது ஒரு அமைச்சர் ஒரு 1/2 மணி நேரம் என் வீட்டுல வந்து சும்மா வருவாங்க. மின்மிகை மாநிலம்ங்கிறதுக்கு சொல்றாரு, தன்னுடைய வீட்லயே அடிக்கடி மின்வெட்டு வருது அப்படின்னு. அது வேணா அவருக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம். அதெல்லாம் எனக்கு என்ன பிரச்சனை? இரட்டை இலைன்றது 2 ஆன்மாக்களோட கூட்டு. இந்த தமிழக அரசியல் தமிழக அரசியலை தத்துவத்தை வச்சு அரசியல் செய்யற நிலையை உருவாக்குறாங்க. இங்க பாருங்க, ஒரே கேள்வி கேட்டாங்க. ரெண்டு ஆளுமைகள் தமிழகத்தின் அரசியலை புரட்டி போட்டு 2 பேர் நான் நம்புறேன். இந்தியாவிலேயே ஆர்கே நகரை முதன்மை தொகுதியா கொண்டு வரணும் தான் டிடி தினகரன் அவர்கள் தேர்தல் பரப்புரையில முன்னெடுத்து செல்றாங்க. இவங்க வந்து இதுல வந்து ஒரு பாட்டு முதன்முறையா நீங்க தேர்தல் எதிர்கொள்ளலையே, நீங்க முதன்மை பகுதியா கொண்டு வர்றதுக்கு நீங்க இதுவரை இருக்கிற முழுமையா முதலமைச்சரா இருந்த போது அதை முதன்மை தொகுதியா மாற்றாதீங்க. இப்பதான் முதல்ல அந்த கேள்விதான் எனக்கு இருக்கு. அப்ப அவர்களால் மாற்ற முடியாத ஆயிடுச்சா? இவர் மாற்றாரான்னு கேக்குறது. ஏற்கனவே செய்திருக்கிற அம்மா திருமண மண்டபம், அம்மா பசுமை மருந்தகம், அம்மா பசுமை பண்ணை காய்கறிகள், அம்மா குடிநீர் இருக்கு. பெருந்தலைவர் காமராஜர் நாட்டை 9 ஆண்டுகள் ஆளும்போது எத்தனையோ நலத்திட்டங்கள் இந்த நாடும் இந்த மக்களும் அரையங்களும் உயரத்துல வளர்ந்துக்காங்கன்னு அவர் ஆட்சி காலம் தான். இதுல யாரும் மறுக்க முடியாது. எந்த நலத்திட்டத்திலேயாவது இது காமராஜர் திட்டம், இது காமராஜர் அம்மா குடிநீர், அம்மா உப்பு, அம்மா மேம்பாலம், அம்மா சாலை, நீங்க அம்மா குவார்டர், அம்மா பீர்னு வைக்க வேண்டியதானே? நீங்க டாஸ்மார்க் அம்மா டாஸ்மார்க் வைக்க வேண்டியதானே? மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அம்மாவுடைய திட்டத்தை. அம்மாவுடைய தமிழ்நாடு அரசு தானே திட்டங்களை அவர் அதான் குறிப்பிட்டாரு. திரு காமராஜர் எந்த இடத்துலயும் பேர் எடுத்துக்கல. அம்மான்றது அது ஒரு அம்மான்றது அது ஒரு நல்ல தமிழ் தான். அதுல வந்து எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா. அது ஒரு உயிரோட்டம். தனிப்பட்ட பேர் இல்ல. அது அம்மான்னு சொல்லும் போது அம்மா அவங்க ஞாபகத்துக்கு வர்றது என்ன சிக்கல் வரும்னா பொதுவான பேர் தான். இப்ப ஏன் வரும்னா அவர் முதலமைச்சராக இருந்தா திட்டம் வச்சீங்க. திரு எடப்பாடி பழனிசாமி இப்ப முதலமைச்சரா இருக்கிறார். ஒரு திட்டத்துக்கு பேர் திரு இபிஎஸ் திட்டம் அப்படின்னு வர முடியுமா? அம்மா பேர் வைக்கல. எந்த இடத்துலயுமே அம்மா பேர் வைக்கல. அம்மான்னு சொல்றது நீங்க கெஜெட்ல வர்றத எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க. அவர்களை குறிக்கவில்லையா? அப்போ மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. தனிப்பட்ட ஜெயலலிதா அவர்களை ஏற்கிறது இல்லையா? அம்மா என்பது யாரை குறிக்கிறது? நாங்க அம்மான்னு சொன்னோன்னே எங்க பெத்த தாயை காட்டிலும் புரட்சித் தலைவி அம்மா தான் நாங்க நினைக்கிறோம். அம்மான்னு சொன்னா சீமான்னு அவங்க பெத்த தாயை நினைக்கலாம், இல்ல அவங்க யாரை நினைக்கிறாங்களோ அதை பத்தி இல்ல. அது எப்படி பொது பெயராக சொன்னாங்க? எதை விடவும் என்னை எல்லோரும் அம்மா என்று அழைப்பதே நான் விரும்புகிறேன். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் அம்மா என்று சொன்னால் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை இதயத்தில்
வைத்து பூஜிக்கிறாங்க. நீங்க உங்களுடைய நம்பிக்கையில அதை சொல்லலாம். உதயகுமார் அதை சொல்லலாம். அவர் அதிமுக ஒட்டுமொத்த மக்களுடன் எதிர்பார்ப்பு ஏற்றுக்கொண்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பார்வையா இருக்கலாம். ஏற்றுக்கொண்டார்களா இல்லையா அந்த பெயரை வைக்கிறதுங்கிறது மூலமாக நான் தான் கேட்டேன் உங்கள்ட்ட. அப்ப ஒவ்வொரு முறை அடுத்த முறை இவர் இருக்கிறார் இப்ப முதலமைச்சரா, அவர் பேர்ல வைக்கிறதுங்கிறது சரியா இருக்க முடியுமா? இது பேர், இது ஒரு அடையாளம். நல்லா தெரிஞ்சுங்க. இந்த பிரச்சனை இல்லாத பிரச்சனை எல்லாம் பேசுறதுதான் பிரச்சனை சார். இப்போ 200 பேர் செத்ததுல மர்மம் உண்டா இல்லையா சார்? உங்களை பொறுத்த வரைக்கும் மர்மமே கிடையாது. இந்த ஒரு சாவுல தான் மர்மம். பாருங்க, நான் என்ன கேக்குறேன்னா, தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய அது போன்ற ஒரு 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 பொது மக்களுக்குள்ள ஒரு பிரதிநிதி, அவங்களுக்கு டெய்லி புல்லட்டின் வரணுமா வேண்டாமா சார்? ஆஸ்பத்திரியில இருந்து வந்துதா 15 நாளைக்கு ஒண்ணு வரும், 20 நாளைக்கு ஒண்ணு வரும். இது என்ன நியாயம் இது? அதுக்கப்புறம் அவங்க இருந்த சிசிடிவி முழுவதும் ரிமூவ் பண்ணிடுவீங்க, ஹாஸ்பிட்டல் சிசிடிவி முழுவதும் நிறுவீங்க, ரோட்ல போற சிசிடிவி போடுவீங்க, நான் கடைக்கு போனா அங்க சிசிடிவி போடுவீங்க, போடுன்னு வேற பேசுவீங்க. ஆனா அவங்க சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஏன் நீங்க போடல? ஏன் எடுத்தீங்க? மருத்துவர்கள் பத்திரிகையாளர்கள் இருக்காங்க. இந்த 3 முறை 3 மாதிரி அறிக்கை கொடுத்தாங்க. இந்த கேள்வியை யார் கேக்குறது? இந்த கேள்விகளை நீங்க இப்ப எழுதும்போது தான் கேள்வி வருது. ஏங்க முதல்ல போட்ட வெளியே விடுங்கன்னு சொன்னது அவங்க இருந்திருக்கணும், இறந்திருக்க கூடாது. நான் திரும்ப கேட்டது இல்ல, ஒரு நான் திரும்ப திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில இருந்து யார் வந்தாலும் கேட்கிற அதே கேள்விதான். நீங்க இவ்வளவு தூரம் அவர் மீது அவ்வளவு நம்பிக்கையும் மரியாதையும் அளவு கடந்த ஒரு விசுவாசத்தையும் வைத்திருக்கும் போது 75 நாட்கள் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் பார்க்கவில்லை அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. அப்படி இருக்க முடியுமா? அப்ப உடனடியா அதுக்காக நீங்க வந்து ஃபைட் பண்ணிருக்கணும்ல. வெளியில வந்து 60 நாட்கள் முதலமைச்சராக இருந்தார். அப்போது என்ன கேள்வி எழுப்பினார்ங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போதெல்லாம் எந்த கேள்வியும் எழுப்பல. இப்போதும் திரு ஓ பன்னீர்செல்வம் சொல்கிறார், எனக்கு தனிப்பட்ட முறையில சந்தேகம் இல்லை, மக்கள்கிட்ட இருக்கிற சந்தேகம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துட்டு போக முடியும்? மிகப்பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்த ஒரு தலைவராக கடந்த 3 மாதங்களில் உருவெடுத்திருக்கிறார். இது நிஜம். அந்த நிஜத்துக்கு காரணம் துணிஞ்சு அந்த டயத்துல அமைதி புரட்சி செய்த ஒரு முக்கியமான காரணம் தான். இன்னைக்கு வந்து அவங்க இந்த மரணத்தை வந்து ஒரு விவாத பொருளாக்கி தேர்தலை சந்திக்கணும்னு ஓபிஎஸ் அணியில வந்து அவங்க திட்டமிட்டு இருக்காங்க. அதான் பதுமைப்படுத்துறாங்க. இப்ப நம்ம விவாதத்தை அப்படி பண்ணோம்னா அவங்க செட் பண்ற அஜெண்டாவுக்கு நம்ம பலியாகிற மாதிரி. வறட்சி என்பதும் விவசாய மரணங்கள் என்பதும் நீங்க முதல் முறையா தமிழ்நாட்டுல பாக்குறோம். விவசாய மரணங்களை அது பேசப்படுதா? அது எத்தனை முறை இல்ல, இரண்டு அணிகளையுமே டெல்லி வரைக்கும் போனாங்க. பிரதமரை பார்த்ததோ அல்லது நீங்க குடியரசுத் தலைவரை பார்த்ததுலயோ அதுக்கு பிறகான பல்வேறு உங்களுடைய பயணங்கள்லயோ எத்தனை முறை விவசாயிகள் பிரச்சனைக்காக வறட்சிக்காக என்னென்ன விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டதுங்கிறது இருக்குல்ல. எதை முன்னிலைப்படுத்துறீங்க? வறட்சி நிவாரணத்திற்காக இதுவரைக்கும் ஒரு மரணத்தை கூட தமிழக அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை. விவசாய மரணங்கள்ல ஒரே 17 தற்கொலைகளும் பல்வேறு காரணங்களுக்காக விவசாய மரணங்களை ஆமாம் நிகழ்ந்திருக்கிறது, வறட்சியினுடைய உச்சம் இருக்கிறது அப்படின்னு சொல்றதுல இருக்கிற தயக்கம் இருக்குல்ல. அது வந்து நம்ம 19 சொல்ல முடியாது. அது மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து எவ்வளவு காலமாக நீங்க கேட்டிருந்தீங்க, அறிக்கை கேட்டிருந்தீங்க. நேரடியாக அதற்கு பிறகு இன்னைக்கு வந்து 3 மாதமாக நிலம் இருக்குதா, அது வந்து சொந்தமான நிலமா, தமிழ்நாட்டுல இத்தனை விவசாயிகள் தற்கொலை, அது என்ன சார்? அது இவங்க உண்மையா சொல்லட்டும், அவங்க உண்மையான்னு சொல்லட்டும். வறட்சியை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ஒரு பக்கத்துல மாவட்ட ஆட்சியர் சொல்றாரு உபரி நீர் இருக்கிறது என்று. அப்ப நீதிமன்றம் ஒரு முடிவெடுத்து அறிவிக்கிறது தாமிரபரணியில உபரி நீர் இருக்கிறது என்று மாவட்ட ஆட்சியர் குறிப்பிடுகிறார். இன்னைக்கு தமிழகம் மொத்தமும் வறட்சியில தண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம், குடிதண்ணீர் இல்லாமல் இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் எப்படி நடைபெறுகிறது? 32 மாவட்டங்கள்ல வந்து 32 மாவட்டம் அப்படியான அறிக்கையை வச்சுதான் நீதிமன்றம் உத்தரவு வறட்சி மாவட்டங்களாக அம்மாவுடைய அரசின் சார்பாக அறிவிக்கப்பட்டு 2247 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக விவசாயிகளுக்கு இழப்பீடாக கொடுக்கப்பட்டிருக்கு. குடிநீருக்கு தனியா அது 100 கோடி ரூபாய், கால்நடை தீவனங்கள் அதுக்கு தனியா 610 கோடி ரூபாய், இப்படி தனித்தனியா ஒவ்வொன்றும். அதே போல நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு 310 கோடி ரூபாய், இது மாதிரி தனியா கொடுத்துருக்கோம். மத்திய அரசும் அதே போல இன்றைக்கு அவர்கள் நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் போதுமான நிதியாக இருக்கிறதா? போதுமான நிதியாக தொடர்ந்து வலியுறுத்தி. நீங்க சட்டமன்றத்தை சொன்னீங்க மற்ற மாநிலங்களை விட தமிழகத்திற்கு அதிகம்னு சொன்னீங்க. 10 மாநிலங்களுக்கு நீங்கள் கேட்டது 60,000 கோடி, 62,000 கோடி தமிழக அரசாங்கம் கேட்டது. வறட்சிக்கு மட்டுமே 40,000 கோடி நம்ம கேட்டிருக்கிறோம். கிடைத்தது 1,740 கோடி. ஆமா, 1,748 கோடியில 10 மாநிலங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணதுல ஹையஸ்டா வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது. மற்ற மாநிலங்கள் கேட்டது, கர்நாடகா கேட்டதுல 39% கிடைச்சிச்சு, ஆந்திரா கேட்டது. கர்நாடகா 39 விழுக்காடு, ஆந்திரா 33 விழுக்காடு, 3.24 விழுக்காடு.
மத்த மாநிலத்தோட அதிகமா பெற்றிருக்கோம்ங்கிறது பொய். தமிழ்நாட்டின் மானம் இன்றைக்கு டெல்லியில் கொடிகட்டி பறந்து கொண்டிருக்கிறது. 14 நாட்களாக மண்டை ஓடுகளை வைத்துக் கொண்டு கோமணத்தை கட்டிக் கொண்டு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசாங்கத்தை சொல்றார், ஆனால் மத்திய அரசாங்கம் கவனிக்கல. அந்த யாரோட வேலை? பயிர்க்கடனை ரத்து செய்ய வேண்டும் என்பது அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம். 21,000 கோடி தமிழக அரசாங்கம் கேட்கிறது பயிர் இழப்பீடு என்று. ஒரு பைசா கூட அதுல கொடுக்கப்படல. அப்ப அந்த இடத்துல தான் அவர் என்ன கேட்கிறார், 21,000 கோடி ரூபாயில ஒரே ₹1 கூட கொடுக்கவில்லை மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கத்தினுடைய பொறுப்பு இருக்கிறது, தட்டி கழிக்க முடியாது. ஆனால் இவ்வளவு பாதிப்புகளை சந்திக்கிற இடத்துல மத்திய அரசாங்கம் ஏன் முழுமையாக தரல? ஐயா கண்ணுக்கு இருக்கிற அக்கறை மற்றவங்களுக்கு இல்லையா? இன்னும் இல்ல, நீங்க அப்படி சொல்ல முடியாது. பேரிடர் நிவாரண நிதி என்பது உடனே பேரிடரை சரி செய்வதற்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. துறை சார்ந்து பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதோட கணக்கை நீங்க யாருமே பார்க்க மாட்டேன்றீங்க. துறை சார்ந்து பணம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த துறை சார்ந்த பணம் தான் அதுக்கு போகுமே தவிர தமிழ்நாட்டில் நடக்கிற போராட்டங்கள் பெரும்பாலும் மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கு. நெடுவாசலா இருக்கலாம், ராமேஸ்வரமா இருக்கலாம். அதெல்லாம் மக்களுடைய போராட்டங்கள் என்பது அப்புறம் எதை வெளிப்படுத்துவதா? அதாவது உள்நோக்கத்தோடு அந்த போராட்டம் ஒட்டுமொத்த மக்களுக்கு நோக்கம் இருக்கிறதா? நான் சொல்ல மாட்டேன். போராட்டத்தில் ஒட்டுமொத்த மக்கள் நான் சொல்ல, நான் கேட்கிறேன். நெடுவாசலுக்கு அமைச்சர் போயிருக்கிறார், அங்கே இருந்து தர்மேந்திர பிரதான பார்த்தாச்சு. இன்னைக்கு கையெழுத்தாகுதா இல்லையா? கையெழுத்தாகுதா இல்லையான்னு நான் தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம். மக்களுக்கு எதிராக இருந்தால் அது நடைமுறைப்படுத்தப்படாது. இன்றைக்கு என்ன ஆக போறது? அது பட்டியல்ல இருக்கு, மிக தெளிவாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஏற்கனவே போடப்பட்ட பட்டியல் இன்னும் 30 வகையான ஒப்பந்தம் இருக்கு. அதுல 30 வகையான ஒப்பந்தம் முடிவடைந்தா மட்டும்தான். அந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணணும். மற்ற மாநிலங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 31வது இருக்கிறது. நாம் தெளிவாக சொல்லியாகிவிட்டது. மக்களுடைய போராட்டம் என்பதே அவர்கள் ஏற்கவில்லை என்பதே வெளிப்பாடுதான். அதுக்கப்புறம் மக்கள் ஏற்கவில்லை என்றால் நாங்கள் இதை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கிறதும் பேசி அவருடைய போராட்டம் கைவிடப்பட்டது. உங்களுடைய அஷூரன்ஸ்ல இன்னைக்கு அது தொடர்ந்து நடக்கிறதுனா இந்த ப்ராசஸை நிறுத்தி இருக்கணும்ல. 31 ஏற்கனவே அமைச்சரவையில் ஒப்புதல் வாங்கின பட்டியல். 31வது தமிழகத்தில் அது நடைமுறைப்படுத்தப்படாது என்பதை அமைச்சரும் சொல்லி இருக்கிறார்கள். நடைமுறைப்படுத்தினால் போராடும் முதல் கட்சியாக இன்னைக்கு கையெழுத்து போடுவது எதுக்காக? தமிழகம் விலக்கு அளிக்கப்படும். தமிழகத்திற்கு விலக்கு அளிக்கப்படும். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்பது ஒரு எடை போடும் தேர்தலாக இருக்க போகிறதா என்பது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வட்டமேசை விவாதம் தொடரும்.